ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபத்யார்ணிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம் யாமனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்தயிதராணி திருநாயமேணி அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधागुह्य भट्टनाथ श्रीभक्तिसागर कुलशेखर योगिवागान् भक्ताङ्गुरेग परकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து அப் டு 13th சர்க்கம் பார்த்தோம். ரிஷிசிங்க சுவாமி மகரிஷி வந்து தசரதனுடைய ஆக்னியை ஏற்று அந்த இடத்துல அஸ்வமேத யாகத்தை முதல்ல செஞ்சு அதுக்கப்புறமா புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய போகிறார். இப்போ 13 அதே பிரகாரம் அவர் வசிஷ்டரையும் வரவேற்கிறார். வசிஷ்டர் சரையுவோடைய வடக்கு கரையில் மகா யாகசாலையை செய்கிறார். அந்த இடத்துல செஞ்சு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னதை 14வது சர்க்கம் பாலகாண்டம் 14வது சர்க்கம் பாருங்கள். 2வது ஸ்லோகம் அஸ்வமேதே மகாயஜ்ஞோ யஜ்ஞத்தஸ்ய மகாத்மனः பரிக்ராமந்தி சாஸ்திரஸ்திர. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா 7 நாட்கள் அடிஷ்னலாக ஒரு யாகம் செஞ்சார். முதல்ல அஸ்வமேத யாகம் செய்து பிறகு 7 நாட்கள் யாகம் செய்தார். முதல் நாளில் அக்னிஷ்டோமம் செய்தார். 2வது நாள் உக்தம் அப்படின்ற யாகம் செய்தார். 3வது நாள் அதிராத்திரம் அப்படின்ற யாகம் செய்தார். யார்? ரிஷிசிங்க சுவாமி தசரத மகாராஜாவுக்காக இந்த மாதிரி யாகம்லாம் செய்தார். அது இல்லாமல் இந்த இடத்துல அப்படியே வந்து வால்மீகி மகரிஷி ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. நான் அதை அப்படியே ஜஸ்டாக சொல்லிடுறேன். ஜோதிஷ்டோமம் ஒன்றும் ஆயுர் யாகம் ஒன்றும் 2 நாட்கள் அதிராத்திரம் என்னும் யாகத்தையும் அபிஜித் அப்படின்ற ஒரு யாகத்தையும் விஸ்வஜித் அப்படின்ற யாகத்தையும் ஆப்தேயம் அப்படின்ற யாகத்தையும் செஞ்சார். இதெல்லாம் செஞ்சுட்டு ரிஷிசிங்க சுவாமி கடைசியாக பூர்ணாகுதி கொடுத்து அவர் சொல்கிறார், நான் எக்ஸ்ட்ராவும் சில யாகங்கள்லாம் செய்கிறேன் அப்படின்னு. காரிதா சர்வ ஏவைதே சாஸ்திர யஜ்ஞ கரு யஜ்ஞ கோவிதः சோபனார்த்தம் தஸ்ய யஜ்ஞஸ்ய காஞ்சனானாம் கிருதா பவத். எல்லா விதமான நன்மையும் நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா விதமான இதுவும் பண்ணுறார். செஞ்சுட்டு இப்போ இந்த மாதிரி யாகம்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் நம்ம பண்ண வேண்டியது யாகம் யஜ்ஞம் செய்வது மட்டுமல்லாமல் அதை செய்து வைத்தவர்கள் கூட ஹெல்ப் பண்ணவங்க, அந்த யாகசாலை யஜ்ஞசாலை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா பாருங்கள், அவங்களுக்கும் எல்லோருக்கும் தர்மங்களை எல்லாம் செய்யணும். அதை தசரத மகாராஜா யதாவிதி கரெக்டாக செஞ்சார். ஏன் இதை சொல்கிறேன்னா, வேதத்தில் கடவல்லி அப்படின்ற இடத்துல ஒரு கட்டோபனிஷத்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வாஜபேயம் அப்படின்ற ஒரு யாகம் ஒருத்தர் செய்கின்றார். வாஜபேயம் யாகத்தை செய்ததால் தான் இப்போ கூட ஒரு காலத்தில் ரீசண்டாக ஒரு தலைவருக்கு பேர் வாஜபேயி, அவர் வாஜ்பாயி அப்படின்னு மாறி போயிடுது. ஆக்சுவலி வாஜபேயம்னா வாஜம் என்றால் அன்னம், அன்னத்தை வருபவர்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்தால் அவர்களுக்கு பேர் வாஜபேயின்னு அர்த்தம். அந்த கோத்திரத்துக்கே மீன்ஸ் அந்த மாதிரி யாகம் செய்கிறவாலாம் வடக்கில் வாஜபேயி அன்னதானம் செய்பவர்னு பேர். அவங்க குடும்பத்தில் பிறந்ததுனால இவருக்கு பேர் என்னென்னா வாஜ்பாயின்னு பேர் வந்துருத்துன்னுவார். ஸோ இங்கே தசரத மகாராஜா என்ன பண்ணுறாரு, 10 கோடி பசுமாடுகளை தானமாக செய்தார். தானமாக 10 கோடி பசுமாடுகளும் தங்க காசுகளும் 4 மடங்கு அதாவது 40 கோடி வெள்ளி காசுகளும் கொடுத்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, யாகம் வேள்வி செய்யறதுடைய முக்கியமான பங்கே என்னன்னா, அவங்க அந்த செஞ்சு வச்சா பாருங்க, ரித்விக்கு ஹோதா அத்வர்யு உத்காதா பிரம்மா எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும். அப்படி கொடுத்து அவர் எப்படி கொடுக்குறார், எது மாதிரி கொடுத்தார் அப்படின்றதுக்கு பாருங்க, அந்த கட்டோபனிஷத்துலேயும் நான் சொல்கிறேன்,
பீதோதகா ஜக்தத்ருணா துக்ததோகா நிரீந்திரியா அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணார், பசுமாடுங்கள், தண்ணி குடிக்க முடியாத பசுமாடுகள், குட்டி போட முடியாத பசுமாடுகள், புல்லை மேய்வதற்கு தகுதி இல்லாத மீன்ஸ் அதாவது வயசாகி பல்லெல்லாம் விழுந்துருத்து அந்த பசுங்களுக்கு, அந்த மாதிரி பசுமாட்டுக்கெல்லாம் தானமாக கொடுத்துட்டு ஐயோ நான் தானம் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அது ஒரு தானம் கிடையாது. அப்படிலாம் தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறார், எப்படி கொடுத்தாருன்னதுக்கு கவாம், இது 14வது சர்க்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா 40வது ஸ்லோகமாக இருக்குது. கவாம் சதசகசிராணி தச தேபியோ தசௌ ததௌ நிருபஹ சதகோட்டி சுவர்ணஸ்ய ரஜக்தஸ்ய சதுர்குணம். நல்ல உயர்ந்த பசுமாடுகளை தட்சிணியாக கொடுத்தார், 10 கோடி பசுமாடுகளை தானமாக கொடுத்தார் அப்படின்றாரு. இப்படி கொடுத்து அவர் என்ன பண்ணி, இது மாதிரி தானம் கொடுக்குற சமயத்தில் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் அவர் தானம் கொடுத்தாராம். அப்படி கொடுக்கும்போது என்னாச்சு, அங்கேருந்து இந்த தானம் வாங்குறதுல வருவாங்கள்ல சில பேர், அதை வால்மீகி ரொம்ப அழகாக சூச்சகமாக சொல்கிறார். தசரத மகாராஜா இப்படி கையில் கொடுத்துட்டுருக்காரு பாருங்க, அவர் கையில் பார்த்தா மோதிரம் இருக்குது, என் கையில் ஒன்றுமே கிடையாது. தசரத மகாராஜாவுடைய கையில் மோதிரம் இருக்குல்ல, அந்த மோதிரம் ரொம்ப பளபளன்னு இருந்துச்சான். அதை பார்த்துட்டு இந்த அந்த தட்சிணை வாங்குறவன் சொன்னானா, ராஜா எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களுடைய அந்த கையில் இருக்கிற மோதிரத்தையும் கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னா, உடனே அதையும் கட்டி அப்படியே கையில் கொடுத்துருவேன், எந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இன்சிடெண்ட்டை அழகாக அவர் சொல்கிறார் பாருங்க. தரித்ராய த்விஜாயாத ஹஸ்தாபரணமுத்தமம் கஸ்மைச்சித் யாச்சயாமான ததௌ ராகவநந்தன. 44வது ஸ்லோகத்தில் இது இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறார், தசரத மகாராஜா கிட்ட கேட்குறாரு, சுவாமி நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்கள் கொடுக்குற அந்த கையில் இருக்கிற அந்த மோதிரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாராம். இதை கேட்ட உடனே தசரத மகாராஜா அவரும் சந்தோஷம் அடையணுன்றதுக்காக தான் கையில் போட்டுட்டு இருந்த அந்த இதுவை அப்படியே எடுத்து கொடுத்துட்டார். தரித்ரானாம் த்விஜோத்தமஹ, தரித்திரம் பிடிச்ச அந்த த்விஜோத்தமன் என்ன பண்ணுறான், கையில் இருக்கிற தசரத மகாராஜாவுடைய மோதிரத்தை அப்படியே வாங்கிட்டான் அப்படின்றார். இப்படியாக அவர் எல்லாருக்கும் வேண்டிய தானங்களை எல்லாம் கொடுத்த பிறகு யதேதீச்ச ராஜா உவாச்ச த்விஜா சப்தம பவிஷ்யந்தி சுதாராஜம் சத்வாரஸ்தே குலோத்வகா. அங்கே ரிஷிசிங்கர் ஆசீர்வாதம் செய்தார், உனக்கு நீங்கள் ரொம்ப நன்னா இந்த மாதிரி ஒரு யாக யஜ்ஞம்லாம் நடத்திருக்கேள், உங்களுக்கு நல்லா இதுவெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ சொல்கிறார். இப்போ தான் தானம் மீன்ஸ் எல்லா ஹோம காரியங்களும் முடிஞ்சது, யஜ்ஞ காரியங்களும் முடிந்தது, அதற்கான தான தட்சிணை எல்லாம் முடிஞ்சிருத்து. இப்போ ரிஷிசிங்கர் ஆசீர்வாதம் செய்யும்போது சொல்கிறார், ராஜா தசரத மகாராஜா உங்களுக்கு நான் புத்திரகாமேஷ்டியாகம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்போ இப்போ இது வரைக்கும் என்ன சுவாமி செஞ்சேன்னா அஸ்வமேத யாகம், அதுக்கு தான் நான் அதெல்லாம் படித்து காமிச்சேன். முதல்ல அஸ்வமேத யாகம், அக்னிஷ்டோமம், உக்தம், அதிராத்திரம், ஜோதிஷ்டோமம், ஆயுர்யாகம், 2 நாள் அதிராத்திரம், அபிஜித், விஸ்வஜித், ஆப்தேயம்ன்ற ஹோமத்தெல்லாம் பண்ணார். அதுக்கு முன்னாடி அஸ்வமேத யாகம் பண்ணார். இப்போ ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா பாருங்கோ, எல்லாமே ஒரு நீதியில் இருக்குது. ஏன்னா வேதம் எப்போவுமே புழுவாது, அது எப்போவுமே உண்மையானது, எல்லாமே நீதி பிரகாரம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ, எம்பெருமானார் ராமானுஜர் சொல்லும்போது சரணாகதி கத்தியத்தில் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, இப்பிறப்பிலோ சென்ற பிறப்பிலோ ஏழு பிறவிலோ ஏதோ ஒரு பிறவிலேயோ நான் செய்திருப்பேன், அத்தனையும் துவாம் க்ஷமஸ்வ அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு சரணாகதி. ஏன்னா நமக்கு என்ன நம்ம தப்பு பண்ணோம், நம்ம என்ன பண்ணல, நம்ம நன்னா தானே இருக்கும், ஏன் பகவானை என்ன மட்டும் நீ இப்படி படுத்துற அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கு யாருக்கு தெரியும், முதல்ல முந்தானத்து என்னென்ன சாப்பிட்டோன்னே நமக்கு தெரியாது, முற்பிரிவில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குன்னா தெரியுமா சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்பட்ட அந்த இன்னல்களை எல்லாம் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்து கொண்டு அதற்காக நாம் ஒரு நல்ல காரியம் எப்போவுமே செஞ்சுட்டு இருந்தோம்னா பகவான் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றதுக்காக தான். பாருங்க, 60,000 வருஷம் வாழ்ந்த தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லைன்னும் போது அவர் புத்திரகாமேஷ்டியாகம் தான் பண்ணணும். ஆனால் இத்தனை ஹோமமும் பண்ணி அவர்கள் பித்ருக்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் நல்ல ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுட்டார். அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறார்,
அந்த ரிஷிசிங்கர் தானே வந்து சொல்கிறார், நான் உங்களுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண வைக்கணும் அப்படின்றார். இப்போ பித்ருக்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மன்னனுக்காகவும் பிள்ளைகள் வரம் வேண்டியும் அவர் ஒரு இது பண்ணுறார். அது எப்படி பண்ணுறாருன்னா 15வது சர்க்கம் 2வது ஸ்லோகம் பாருங்க. இஷ்டம் தேகம் கரிஷ்யாமி புத்ரியானாம் புத்திரகாரணாத் அதர்வசீர்ஷ புரோக்தைஹி மந்த்ரை சித்தாம் விதான்னதஹ. இப்படியாக அவர் என்ன பண்ணுறார், அதர்வசீஷ்ண உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் ஜபித்து நல்ல சர்வசித்தியும் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த மந்திர உச்சாரங்களை எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லும்போது நல்லா உச்சாரணம் அழகாக சொல்லணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சாரணம் பிழையோடு சொல்லுவாள், ரொம்ப இன்னொன்று ஃபாஸ்ட் வேறு. அதில் நம்ம என்ன சொல்கிறோன்றதே புரியாது. விஸ்வம் விஸ்வம் அப்படின்னா ஒன்றுமே புரியாது. நம்ம வந்து பகவானை பிரீத்தி பண்ணும்போது அந்த சொல்கிறது அப்படியே ஸ்பஷ்டமாக சொல்லணும், அழகாக சொல்லணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்பஷ்டமாக சொல்லணும். ஏன்னா தைத்திரிய உபநிஷத்தில் வேதமே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யஜுஷாக்கையில் முதல்ல சொல்லும்போது ஷீக்ஷாம் வியாத்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்த ஸ்ரீக்ஷாத்யாயஹ. அப்போ மாத்ராபலம், ஒரு மாத்ராபலம்னா தமிழ் மாத்திரை இல்லை, சம்ஸ்கிருதத்தில் மாத்திரனா வார்த்தைகள். ஒரு வார்த்தைக்கு எப்பொழுது நமக்கு வந்து கண்ணியம் கிடைக்கும்னா அந்த வார்த்தையை உச்சாரணம் பண்ணும்போது, ஒருத்தனை கோவப்படும் போது எப்படி சொல்கிறோம், டேய் அப்படின்றோம். ஏய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் புரியாது. அதுக்கு பதில் நல்லா அந்த உச்சாரம் கொடுக்கணும். அதே மாதிரி பகவானை அழைக்கும் போதும் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத்பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதபாவன. அப்படி அந்த வார்த்தைகளுக்கான அந்த பலத்தை கொடுக்கும்போது தான் சப்த பிரம்மம் நாத பிரம்மமோக மாறி அந்த நாத பிரம்மம் பரபிரம்மத்தில் லயிக்கும். அதுபோல இந்த இடத்துல என்ன பண்ணுறார், ரிஷிசிங்க மகர்ஷியும் அதர்வசீஷ்ண உபனிஷத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை எல்லாம் சரிவர ஜபித்து அந்தந்த மந்திரங்களை அப்படியே இது பண்ணி அவர் என்ன பண்ணுறார், புத்திரகாமேஷ்டியாகம் நடத்துகின்றார். தத பிராகிருஷ்டமிஷ்டிம் தாம் புத்ரியானாம் புத்திரகாரணாத் ஜுகாஹ சாக்னி தேஜஸ்வி மந்திரதிருஷ்டேன கர்மணா. அந்த மந்திர திருஷ்டங்களை அந்த மந்திரம் சொல்லும்போது அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வருதான். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் காளி கோயிலில் பூஜாரியாக இருக்கும்போது பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை சொல்லும்போது அவர் தன்னை சுற்றி அந்த புரோக்ஷனம் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது தன்னை சுற்றி நெருப்பு இருக்கிறத பார்த்தாராம். என்னங்க, தண்ணியை தான் தெளித்தார். அது எப்படி மந்திரத்தில் நெருப்பு தெரியும்னா அந்த ராம் அப்படின்றதுல ரா இருக்குது பாருங்க, அந்த ரான்றது பீஜாட்சரம். அந்த பீஜாட்சரம் சொல்லும்போது அது வந்து அக்னி மாதிரி கொழுந்து வித்து எரியும்னு வேதம் சொல்லுது. அதை ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தார். மந்திர திருஷ்டாரகவாக இருக்கிறாங்க சிலர்லாம். அதே மாதிரி இங்கே ரிஷிசிங்கரும் செய்யும்போது அந்த இது எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த மந்திரங்களை எல்லாம் அங்கங்கே அப்படியே பார்க்குறாராம். அதனால தான் நம்ம ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பூஜையில் ஸ்ரீவித்யா உபாசகனத்துலேயும் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த அக்ஷரத்துக்கே நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஓம் அம் நம ஆம் நம இம் நம இம் நம உம் நம உம் நமோ சம் நம டம் நம டம் நம பம் நம பம் நம எம் நம ரம் நம அந்த மந்திரங்களையே சொல்லுவாங்க. அந்த அக்ஷரத்துக்கே இது வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அப்போ தான் அந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அது வந்து பகவானை வந்து நமக்குள்ளார எழுப்பும். அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறார், அந்த ஹோமத்தை அவர் செய்து வைக்கின்றார். அடுத்ததாக 15வது சர்க்கத்திலேயே 4வது ஸ்லோகம் பாருங்க. ததோ தேவா சகந்தர்வா சித்தாஸ்ச பரம ரிஷயः பாக பிரதிகிரகார்த்தம் வை சமேவேதா யதா விதிஹி. இவர் யதாவிதியாக எப்படி விதியில் வேதத்தில் சொல்லியிருக்கின்றதோ அதே பிரகாரம் அவர் என்ன பண்ணுறார், யாக யஜ்ஞங்கள் எல்லாம் அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் செஞ்சு அதற்கு அவிஷ் கொடுக்குறார். யூஸ்வலி நீங்கள் ஹோமத்தில் பார்க்கலாம். ஓம் அக்னியே ஸ்வாஹா இதம் அக்னயே நமம, ஓம் வாயவே ஸ்வாஹா இதம் சோமாய நமம, அப்படி ஒவ்வொன்றே சொல்லின்னு இருக்கும்போது நம்மெல்லாம் பூஜை பண்ணால் என்னன்னா வெறும் மந்திரம் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் அவள் எப்படி சொல்கிறேன்னா ஓம் அக்னயே ஸ்வாஹான்னு அப்படி ரிஷிசிங்க சொல்லும்போது அக்னி தேவன் வந்துட்டான். அவன் வந்து சொல்கிறான், சுவாமி நான் அவிஷ் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவனே வாங்கிக்கிறான் கையில். அவிஷ்னா அந்த ஹோமத்தில் போடுற பொருள், அதை அவனே வாங்கிக்கிறான். இதம் வாயவே ஸ்வாஹா அப்படின்னும் போது வாயு தேவன் வந்துட்டார். இதம் இந்திரா யஸ்வாகனா இந்திர தேவன் வந்துட்டான். அப்போ எந்தெந்த தேவதையை குறித்து அவர் ஹோமத்தில் செய்கின்றாரோ அந்தந்த தேவதைகளே வந்து அந்த ஆகுதியை நின்று வாங்கி கொள்கிறதாம்.
ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ இதிலிருந்து என்ன சுவாமி தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்யும்போது பக்தி ஸ்ரத்தையோடு செய்யும்போது அவர்களே வருவார்கள். நம்மளே ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பாசமாக இல்லை நம்ம இவங்களுக்கு பண்ணுறோம், இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போய் பாசத்தோடு கொடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. கண்டிப்பாக அந்த நம்ம சரீரத்துலேயோ இல்லை இந்த பௌதிகத்துலேயோ இருக்கிற தேவர்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யும் ரிஷிசிங்க மகரிஷிக்கு அந்தந்த தேவர்களே வந்து அபிஷேகம் வாங்கி கொள்ளும்போது இந்த தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதை அப்படி எல்லாரும் வரும்போது ஓம் பிரம்மனே ஸ்வாஹா அப்படின்றார். அப்போ பிரம்மதேவனே வந்துடுறார். எங்கே ரிஷிசிங்கர் யாகம் வடக்கு சரையு நதிக்கரையின் வடக்கு திசையில் ரிஷிசிங்கர் வந்து வசிஷ்டரோடு அமர்ந்து அந்த ஹோமத்தை நடத்தி கொண்டிருக்கும்போது அந்த யாகசாலையில் பிரம்மாவே வந்துடுறார். துவயா தஸ்மை வரோ. அப்போ இப்போ எல்லாரும் பிரம்மா வந்துட்டா பாருங்கோ. அந்த பிரம்மாவும் வந்திருக்கார், மற்ற தேவதையும் இந்திரன் சந்திரன் வாயு குபேரன் எல்லாம் வந்திருக்கா. இவாளுக்கெல்லாம் நம்ம திரும்பவும் போய் பிரம்மதேவரை போய் பிரம்மலோகத்தில் பார்க்கறதுக்கு அவரே இப்போ சரையோடைய வடக்கு கரையில் வந்திருக்காரு. தசரத மகாராஜாவுடைய யாக்ஞசாலைக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துலையே பிரம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தார். இந்திரன் சந்திரன் வாயு குபேரன்லாம் அந்த கேள்வியை அவங்க கேட்குறாங்க. துவயா தஸ்மை வரோதத்தோ பிரீதேன பகவான் புரா மானவாச்சைவதம் நித்யம் சர்வம் தஸ்மை க்ஷமாமகே அப்படின்னு 7வது ஸ்லோகம் 15வது சர்க்கத்தில் இருக்குது. அவர் தேவர்கள் எல்லாம் பிரம்மனிடம் சொல்கிறாங்க, பிரம்மா, ஹே பிரம்மாதேவா நமஸ்காரம், நீங்கள் முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய வரத்தை கொடுத்துட்டேலே, அந்த வரத்தின் பல நாள் நாங்கள் பாருங்க எப்படிலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்றா. உடனே பிரம்மா கேட்டார், என்னப்பா சொன்ன? துவயா தஸ்மை பரோதத்தோ பிரீத்தேன பகவான் புரா, நீங்கள் பிரீத்தி அடைந்து முன்னொரு காலத்தில் ராவணன் என்பவனுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுத்தீர்களே, அதன் காரணமாக இப்பொழுது நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ராவணனை பற்றி எஃப்ஐஆர், ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு பிரம்மா கிட்ட அப்பீலில் கொடுக்குறாங்க. ரிஷின் யக்ஷன் சகந்தர்வான் அசுரான் பிராமணாம் ஸ்ததா. அவன் என்ன பண்ணுறான், ஓ பிரம்மதேவா, நீ கொடுத்த வரத்தின் காரணத்தினால் எல்லா ரிஷிகளையும் யக்ஷர்களையும் கந்தர்வர்களையும் பிராமணர்களையும் அழித்து கொள்கின்றான். அவங்க கொடுத்துருக்க அந்த எஃப்ஐஆர் அப்படியே படிக்கிறேன் பாருங்கோ. நைனம் சூரியத் பததி, சூரியனால் லங்காவில் உதிக்க முடியலையாம். ஏன்னா அவன் உதிச்சா உடனே ராவணன் என்ன பண்ணுறான்னா, ஏ சூர்யா ஏன் நீ சுடுற அப்படின்னு. உடனே சூரியன் சொன்னான், சுவாமி என்னுடைய வேலையே சுடுறது தான் அப்படின்னு. இல்லை, உன்னுடைய வேலையை மாற்று, லங்கையில் மட்டும் நீ சூரியன் உதிக்கக்கூடாது, எப்போவுமே கூலாரு அப்படின்ட்டான். அப்போ சூரியன் என்ன எடுத்தான், சுட்டெரிக்கும் சூரியன் அந்த இடத்துல மட்டும் கூல் பேபியாக மாறி போயிடுத்து. அதே போல் நைனம் சூரிய தபதி அது மட்டும் இல்லை, பாஷ்யவே வாதி ந மாருதக, நல்லா காத்தடிச்சு லங்கையில் இருக்கிற அந்த கோட்டையில் காற்றுல அந்த ஜன்னல் கதவுங்கள்லாம் டப் டப் அப்படின்னு சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ராவணன் திட்டானா, ஏய் வாயு என்னடா பண்ணுறீங்க, ஒழுங்கா போயா வெளியே, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. அதனால லங்கையில் காற்றே அடிக்க மாட்டுதான். அப்படி நாங்கள் தேவர்கள்லாம் எங்களுடைய வேலைகளையே அவன் செய்ய விட மாட்டான். அது மட்டும் இல்லை, சலோர் மிலாமாலி தம் திருஷ்டுவா சமுத்திரம் அபின கம்யதி. அந்த இடத்துல லங்கையை சுற்றி சமுத்திரம் இருக்குது, அந்த சமுத்திர தேவர்கள்லாம் கூட கஷ்டப்படுறாங்க சுவாமி. இவன் மூலமாக எங்களுக்கு நாங்கள் டெய்லி பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் மாறி போயிடுத்து, இதெல்லாம் இது பண்ணின்னு இருக்கான் அப்படின்றாராம். சரிப்பா, இதில் என்னப்பா கஷ்டம்? அது மட்டும் இல்லை, எல்லா யக்ஷர்கள் ரிஷிகள் எல்லா பிராமணர்கள் எல்லாம் அவன் சாவடிச்சுட்டு இருக்கான். இது எப்படி இருக்குன்னா, வேதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி உபமான தோஷம் வந்துடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹி தமேப பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு இந்த சுவாமிகளுக்கெல்லாம் ஆரத்தி காமிக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திரதாரகம், ஏ பகவானே, உன்னுடைய அனுகிரகத்தினால் தானே சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஜொலிக்கின்றார்கள். அப்படி எல்லோரும் ஜொலிப்பதற்கும் எல்லோரும் எல்லா காரியங்களும் செய்வதற்கு நீதானே ஆக்னியாக அத்தியக்ஷனாக இருக்கின்றாய். உன்னுடைய அனுகிரகத்தினால் தானே அத்தனையும் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பகவானை ஸ்துதிப்பாங்க.
அது மாதிரி இப்போ லங்கையில் என்ன ஆயிடுத்தான், வாயு, குபேரன், சூரியன், சந்திரன்லாம் லங்காபுரிக்கு நெய்லியும் போயிட்டு ராவணன் முன்னாடி என்ன பண்ணணும்னு இவன் போய் நிற்பானான். எல்லாரும் இவன் தேவர்கள்லாம். லங்காதிபதியான அந்த லங்கேஸ்வரன் அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவன் மற்றவெல்லாம் செய்யணுமா. இவன் வேண்மட்டியே இயற்கைக்கு மாறாக செய்கின்றான். சூரியனை பார்த்து சூரியன் வந்தான்னா, சுவாமி இன்னைக்கு நான் மேற்கே உதிக்கணும், இல்லை இன்னைக்கு போய் கிழக்கே ஊதி அப்படின்றானா. அப்போ இப்படி நம்ம செய்யக்கூடாது. சுவாமி இதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. நெவர் வயலேட் த நேச்சர், அதர்வைஸ் நேச்சர் வில் டீச் யூ எ நியூ லெசன். பாருங்கோ, நேச்சரில் நம்ம வயலேட் பண்ணக்கூடாது. நேச்சர் மரத்தெல்லாம் நம்ம நல்லா வளர்க்கணும். அப்புறமா ஆறு, குளம் இதுவெல்லாம் அப்பப்போ இருக்கணும். குளம், ஏரிகள்லாம் இருக்கிற இடத்துல நம்ம வீடு கட்டக்கூடாது. அது கட்டினா என்ன ஆகும்னா, மழை காலத்தில் அதுங்க இடத்துல தண்ணியை தேங்கும். நம்ம என்ன சொல்கிறோம், சுவாமி எங்கள் வீட்டிலலாம் தண்ணி வந்துடுத்து, இதெல்லாம் கடவுளுக்கு பொறுக்குமா? நான் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன்னா, நீ பண்ணுற தப்புக்கு பகவான் என்ன பண்ணுவான்? ஏன்னா பை நேச்சர் மழை பெஞ்சா தண்ணி எங்கே போகும்? குளம், குட்டை, நீர்நிலையங்களுக்கு தான் போகணும். இப்போ ஏரி, குளம், குட்டைங்கள் எல்லாம் நீ வீடை கட்டிட்ட, அப்போ அது யாருடைய பிரச்சனை? அன்றைக்கி ராவணம் பண்ணது இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க, அதனால தான். ஓகேங்களா? நான் யாரையும் தப்பாக சொல்லலை, பட் ஆனால் இதுதான் உண்மை. அப்போ நம்ம பகவானை எப்போவுமே வயலேட் பண்ணக்கூடாது. பகவான் அவனுக்குன்னு போட்டிருக்க ரூல்ஸை நம்ம வயலேட் பண்ணாமல் வாழ்ந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நம்ம இந்த உடனே இது மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எல்லா தேவர்களும் போய் பிரம்மா கிட்ட போய் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த பிரம்மா சொன்னாராம், தேன கந்தர்வயக்ஷாணாம் தேவதானாம் ராட்சசாம் அவத்யோயோஸ்மி வாகுக்த்வா யதோக்த்வம் ச தன்மயா. அட கடவுளே, இதுக்கு ஏன்பா நீ கவலைப்படுறீங்க? அவன் அப்படி ராவணன் வரத்தை வாங்கும்போதே ஒரு பெரிய தவறு செய்து விட்டான் அப்படின்னு பிரம்மா அங்கே ஒரு சூச்சகமாக ஒரு இடத்த சொல்கிறார். என்னன்னு உடனே பிரம்மாவுடைய வாயிலிருந்து என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றத, ராவணன் வரத்தை வாங்கும்போது என்ன தவறு செய்தான் அப்படின்றத தேவர்கள்லாம் கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், நான் கீர்த்தி அவக்ஞாத் திரஷ்டா மனுஷ்யானாம் ததா. அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு மரணமே வேண்டாம் என்று கேட்டான். என்னால் மரணத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஜாதசி துருவம் மிருத்யு துருவம் ஜென்மம் மிருதஸ்யச்ச. அதனால் நான் பிறந்தவர்கள் எல்லாம் இறந்தே தீர வேண்டும். மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு இருந்தால் எக்ஸ்பிரி டேட் இருந்தே தீரும்பா ராவணா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு யக்ஷர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டான். ஆனால் அப்படி கேட்கும்போது ஒருத்தரை விட்டுட்டான். யார் அதுன்னு பார்த்தா, நான் கீர்த்தித்வா தபக்ஞாத்ரக்ஷோ மனுஷ்யானாம். அவன் மனிதர்களால் எனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு கேட்கல. அதனால் சிறந்த உத்தம மனிதர்களால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்கிறார். தஸ்மாத் ச மனுஷ்யாத்வதோ மிருத்யுர்நான்யோஸ்ய வித்யதி. அதனால் அவன் மனிதர்களால் எனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு கேட்கல. அப்போ யாரால் அவனுக்கு ராவணனுக்கு மரணம் நேரும்? மனிதனால் மட்டுமே மரணம் நேரும். எப்படியாப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும்? தச்சுத்வா பிரியம் வாக்கியம் பிரம்மணா சமுதாகிருதம் தேவர்ஷி சர்வே பிரகிருஷ்டேயம் அபவத்ததா. உடனே எல்லா தேவர்களும், நாரதர் முதலான ரிஷிகளும் எல்லோரும் சந்தோஷம் அடைந்து விட்டார்களாம். ஓஹோ, அப்போ நம்ம சிறந்த மனிதரை ஒருவரை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பிரம்மாவும் மற்ற தேவரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு கோவிலில் ஃபங்க்ஷனு இல்லை வீட்டில் கல்யாணம் ஏதாவது வச்சுட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு வந்தால் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு விஐபி வந்திருப்பான். அந்த விஐபியை சூழ்ந்துட்டு ஒரு 4-5 எலிப்படை, புலிப்படம்லாம் இருக்கும் பாருங்கள். இவெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த மக்கள்லாம் அந்த விஐபியை போட்டு அப்போ தான் கேள்வி கேட்பான். என்ன சுவாமி இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, என்ன பண்ணலாம், இது பண்ணலான்னு. வந்திருக்கிறது எங்கே? ஒரு விசேஷ காலம், ஒரு கோவில் காலத்துலையோ இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல கைங்கறி மீன்ஸ் ஒரு கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளை. இந்த நிகழ்ச்சியில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஊருக்கதை, ஊர் வம்புலாம் பேசிகிட்டு இருப்போம் பாருங்கள். இது இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் ஆனதில்லை. அப்பயே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அயோத்தியாவில் சரையு வடக்கு கரையில் வசிஷ்டரும் ரிஷிசிங்க மகரிஷியும் அங்கே புத்திரகாமேஷ் யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தேவர்கள் எல்லாரும் ஒன்றாக வரும்போது பிரம்மாதேவர் வந்தார். அங்கே சிட்சாட் நடக்கிறது.
அந்த சிச்சாட்டிங்கில் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ரிஷிசிங்க சுவாமி என்ன பண்ணுறார், அவர் விஷ்ணுவை நோக்கி, ஏன்னா சர்வயக்னேஸ்வரோ ஹரிஹின்னு விஷ்ணுவுக்கு தான் எல்லா விதமான யஜ்ஞ பாகமும் போகும், ஓகேங்களா. அதனால் அந்த விஷ்ணுவுக்கு அவர் யஜ்ஞ பாகத்தை கொடுக்கும்போது இப்போ பிரம்மா அங்கே இருக்கார், ருத்ரன் இருக்கார், வாயு, குபேரன், வருணன், சந்திரன், சூரியன் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் ரிஷிசிங்க மகரிஷி என்ன பண்ணுறாரு, விஷ்ணுவை நோக்கி அவருடைய அவிர்வாகத்தை அந்த ஹோமத்தில் சமர்ப்பிக்கும் போது விஷ்ணுவே அந்த இடத்தில் வருகின்றார். 15வது சர்க்கம் பாலகாண்டம் 13வது ஸ்லோகம் பாருங்கோ. அந்த இடத்துல மகாவிஷ்ணுவோடைய வர்ணனை இதுதான். வால்மீகி ராமாயணத்தில் முதல் மகாவிஷ்ணு எப்படி இருக்கார் அப்படின்றத பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதாபாணி பீதவாசா ஜகத்பதி. அங்கே அனைவர்கள் முன்னாடியும் அந்த விஷ்ணு பகவான் காட்சி கொடுத்தானாம். எப்படி கொடுத்தான் என்றால், விஷ்ணு வியாபகத்வாத் விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி, அப்படியே பெரிய தேஜஸோடு கூடிய அந்த விஷ்ணு வந்தாராம். அவர் கையில் என்ன இருந்ததென்றால் சங்கு சக்கர கதா பாணி, ஒரு கையில் சங்கு வச்சுருக்கார், இன்னொரு கையில் சக்கரம் வச்சுருக்கார், இன்னொரு கையில் கதை வச்சுருக்கார். எப்படி வந்தார், என்ன காஸ்டியூம் போட்டிருக்காருன்னா பீதவாசா ஜகத்பதிஹி, பீதாம்பரத்தை அணிந்திருக்கின்றார். எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய தியான ஸ்லோகத்தில் சொல்வோமோ, சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருயக்ஷணம் சகார பக்ஷஸ்தல கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம்னு சொல்கிறோமோ, அப்படி அந்த விஷ்ணு பகவான் இங்கே காட்சி கொடுத்தாராம். அந்த விஷ்ணு பகவானுடைய காட்சியை பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்டார் ஒரு குழந்தை. சுவாமி வந்தாரே, அவர் எதுக்கு சங்கு சக்கரெலாம் வரணும், இப்போ வெறுங்கையோடு வரலாமே. இதை உடனே நான் யோசித்தேன், என்னடா இதை பதில் சொல்லுதுன்னு. இது நான் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு குழந்தை சொன்னான், சுவாமி நான் சொல்லவான்னா. சரி ஓகேடா, எனக்கு தான் தெரியல, நீனா சொல்லுடான்னா. ஒன்றும் இல்லை சுவாமி, சங்கு சக்கரம் எதுக்கு வந்தாருன்னா, சக்கரத்தை வச்சு ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு சங்கை வச்சு ஊதிடுவார், அதுக்கு தான் வந்தான் அப்படின்னார். இல்லை அப்படி இல்லை, நானே முத்தொழிலும் செய்பவன், படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிகளையும் நானே செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை காட்பதற்காகவும், தேவர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், யக்ஷர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் அபயப்பிரதானம் கொடுப்பேன் என்பதற்காக தன் கைகளை தூக்கிய திருவடியாகவே வைத்து கொண்டிருக்கின்றான் பகவான். அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணாரா, வரும்போதும் சங்க சக்கர கதா பாணி பீதவாசா ஜகத்பதி. அப்படி வந்த உடனே பகவானை பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருத்தான். ஓகேங்களா. சந்தோஷமாயி அவர் என்ன பண்ணாரா, பிரம்மணாச்ச சமாகம்ய தத்ரஸ்தைத சமாஹித. உடனே பிரம்மா என்ன பண்ணார், சுவாமி நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து, இப்போ தான் தேவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் புக் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்கா, ஐ எம் ஜஸ்ட் ஃபார்வர்டிங் டு யூ. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் கூட போய் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மேனேஜர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, சார் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, எங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மேனேஜர் அப்போ அப்படியே கையிலே தான் வச்சுருப்பார். ஆனால் எம்டிஓ சிஇஓ வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முன்னாடியே கொஞ்சம் பேட்டிங் பண்ணதுக்காக என்ன பண்ணுவாங்க, சார் இது மாதிரி சார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அப்படியே எடுத்து கொடுத்துருவார். அதே வேலை தான் பிரம்மாவும் பண்ணுறாரு. இங்கே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த தேவர் இந்திரன், குபேரன், வாயுவர், சூரியன் இவெல்லாம் பார்த்துருங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க சார், ஐ எம் ஜஸ்ட் ஃபார்வர்டிங் டு யூ அப்படின்னு சொல்லி அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டார். எங்கே யார்கிட்ட கொடுத்தாருன்னா, பிரம்மணாச்ச சமாகம்ய தத்ரஸ்தைதோ சமாஹிதः தம் அப்ரவீத் சுரா சர்வே சமபிஷ்டப்யூசம் ததா. உடனே அவர் பிரம்மா ஸ்ரீமன் நாராயணனுடைய அப்ராகிருத திருமேனியான அந்த அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பரம சுத்த சத்துவமான அந்த மகா தேஜஸ் நிறைந்த சங்குச்சக்கர கதாபாணியான அந்த விஷ்ணுவின் இடத்தில் ஒப்படைக்கின்றார். அப்படி கொடுத்தவொன்னு அவர் சொல்கிறாரா, ஆஹா ஓகே, இப்போ நீங்களோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்கிட்ட சொல்கிறீங்க, சுவாமி எங்கள் வீட்டில் எங்கள் ஆற்றுல யாரோ திருடிட்டு போயிட்டான்ட்டு. ஒரு அம்மா அந்த இடத்துக்கு வராங்க, சுவாமி இந்த இடத்துல நான் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மூட்டை கிடச்சிது, அந்த இடத்துல ஒரு நகை இருக்குன்னு. இப்போ அவர் போலீஸ் என்ன பண்ணுவார், சார் புக்கே பண்ண தேவையில்ல, கேஸே முடிஞ்சு போயிடுத்து, ஏன்னா அவள் எடுத்துன்னு போன நகை இங்கே தான் இருக்குது, இந்த அம்மா எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டா ஓகே, கேஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவா பாருங்க. அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணார், சரையூ வடக்கு கரையில்
காட்சி கொடுக்குறார். பிரம்மா தேவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்னா அப்படியே ஃபார்வேர்டு பண்ணி வச்சிருக்கார். இங்கே தசரத மகாராஜா புத்திரகாமேஷ்டியாக நடத்துகிறார். பிரம்மா என்ன சொல்கிறார், மனுஷனாக பிறப்பவர்களில் உத்தம சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர்களால் ராவணனை கொலை செய்ய முடியும், மீன்ஸ் அழித்து துவம்சம் செய்ய முடியும் என்று கூறுகின்றார். உடனே பகவான் பார்த்தார், கேஸ் க்ளோஸ்பா அப்படின்னுட்டார். ராஜா தசரதஸ்ய துவமேவா அயோத்தியாபதி. ஹே பிரபு, நீ என்ன பண்ணுற, அயோத்தியாவுக்கே இவ்வளவு சிறந்த ஒரு யாக யஜ்யங்கள்லாம் செய்து நல்ல காரியங்களை எல்லாம் செய்தாய். உன்னுடைய தர்மத்தையும் தர்மசீலத்தையும் நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன். உனக்கே நான் புத்திரனாக பிறப்பேன் அப்படின்ட்டார். அவருக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுத்து. பாருங்கோ, தர்மஜ்ஞஸ்ய வாதனஸ்ய மகரிஷி சத் சமோ தேஜசா தஸ்ய பாரியாசு த்ரீஷு. எல்லாரும் உடனே அவாவா தேவர்களும் அவர்களுடைய ஒய்ஃபுங்களோடு வந்திருக்காங்க. ஏன்னா சாப்பாடுலாம் ஃப்ரீயாக போடுறா பாருங்க. எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டாலாம். பண்ணிட்டு பகவான் விஷ்ணு கிட்ட போய் கேட்டாங்களாம், விஷ்ணு புத்திரம் ஆகச்ச கிருதாத்மானம் சதுர்விதம் தத்ரத்வம் மானுஷோ பூத்வா பிரவருத்தம் லோக கஷ்டகம். இந்த லோக கஷ்டத்திலிருந்து எங்களை நிறைவேற்ற பகவானே எங்களை காப்பாத்துங்கள் அப்படின்னு சொல்லி விஷ்ணுகிடம் சரணாகதி அடைகின்றார்கள். முதல் சரணாகதி, ராமாயணம் என்பதே ஒரு சரணாகதி சாஸ்திரம். நீங்கள் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சரணாகதி வரப்போது பாருங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு சரணாகதி 2 சரணாகதின்னு. விபீஷண சரணாகதி மட்டும் இல்லை, ராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம். இதில் முதல் சரணாகதி இது இன்சிடென்ட் என்னன்னா, தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் சரணாகதி அடைகின்றார்கள். பிரம்மதேவன் தேவர்களின் சார்பாக ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் சரணாகதி அடைகின்றார். அப்படி சரணாகதி அடைகிற ஸ்லோகம் பாருங்கோ, 15வது சர்க்கம் பாலகாண்டம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சரணாகதி அடைகின்றார்களாம். சித்த கந்தர்வ யக்ஷாஸ்ச தத்வத்வாம் சரணம் கதா த்வம் கதி பரமாதேவா சர்வேஷாம் நக் பரந்தப. உன்னை வித்தால் எங்களுக்கு வேறென்றும் புகழில்லை, அடியேன் உங்கள் அடிக்கீழே அமர்ந்து புகழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க கம்பநாட்டாழ்வார். அதே போல இங்கே இவரும் தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பகவானிடத்தில் சரணாகதி அடைகின்றார்களாம். சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் எல்லோரும் சேர்ந்து துவமேவ சரணம் பிரபோ அந்யதா சரணம் நாஸ்தி அப்படின்னு சொல்லி உடனே அவர்கள் சரணாகதி அடைகிறார்கள். இந்த தேவர்கள்லாம் என்ன சொன்னார்னா, அவங்களுடைய அப்பீலை ஜிஸ்ட் பண்ணி இப்போ அப்படியே பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, வதாய சத்ரு தேவசத்ருணாம் ரிணாம் லோகே மனக்குரு ஏவமுக்தஸ்து தேவேஷு விஷ்ணு ஸ்ரீ தசம் புங்கதः. அங்கே எல்லோரும் சேர்ந்து தேவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வதாய தேவசத்ருணாம். இதில் நீங்கள் மேலட்ட படிச்சல்னா இப்படி தான் இருக்கும், ஆனால் சம்ஸ்கிருதத்தோடு படிச்சல்னா இன்னும் இருக்கும். வதாய தேவசத்ருணாம். சத்ருனானா சத்ருக்களை எல்லாம் நீ பகவானை அழிக்க வேண்டும். ஏன்னா நீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்கிற, சத்ருஜித் சத்ரு தாபனஹ அப்படின்றோமே. நீ சத்ருக்களை எல்லாம் அழித்து தாபனங்களை எல்லாம் போக்கக்கூடியவனாயிற்றே. அதனால் நீயே எங்களுடைய தேவர்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி காத்து ரட்சித்து எங்களுடைய சத்ருக்களை எல்லாம் கொன்று அழிக்க வேண்டும். சுவாமி, ராவணன் மட்டும்தானே இங்கே எதிரி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, வதாய தேவசத்ரு நாம். கோவிந்தராஜர் சொல்கிறார் அவருடைய வியாக்கியானத்தில். ஏன் அவர் அப்படி சொன்னார்னா, இங்கே சம்ஸ்கிருதத்தில் ஒருமை, இருமை, பன்மைன்னு 3 இருக்குது. நம்ம யூஸ்வலி பார்த்திங்கன்னா ராமஹா, ராமோ, ராமாஹான்னு. அதே மாதிரி இங்கே தேவசத்ருநாம் அப்படின்னு இருக்குது. அப்போ நிறைய சத்ருக்கள் இருக்கார்கள். யார் யார் அந்த சத்ருக்கள் அப்படின்னா, ராவணன் மட்டும் சத்ரும் இல்லை. ராவணன், இந்திரஜித், அப்புறமா தீய கந்தர்வர்கள், லவணாசுரன், அப்புறமா சூர்பனகா, மாரீச்சன், சுபாகு, தாட்டகா, இது போன்ற நிறைய சத்ருக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அத்தனை பேரும் தேவர்களுக்கு சத்ருக்களாக இருக்கின்றார்கள். ஏ பகவானே, அதன் பொருட்டு நாங்கள் கூறினோம் வதாய தேவசத்ருணாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ப்பா அப்படின்றார். உடனே பகவான் சொல்றார், ஓகே, உங்களுடைய அப்ளிகேஷன் கிராண்டட் அப்படின்னுட்டார். உடனே பகவான் நாராயணன் அவருடைய சரணாகதி அபயப்பிரதானத்தை அளிக்கின்றார். அபயம் தியஜ பத்ரம்போ ஹீதார்த்தம் யுதி ராவணம். நான் கண்டிப்பாக உங்களுக்காக மனிதனாக பிறந்து, பகவான் சொல்கிறான் பாருங்கோ, நமக்காக. இப்போ நம்மலாம் பிறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முற்பிறவி பயன். முற்பிறவியில் என்ன பாவம் செஞ்சோமோ அதோடைய பலனாக நாம் இப்பிறவியில் பிறக்கின்றோம். ஆனால் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 8 பிறவிக்கும் நாம் ஆட்பட வேண்டியவர்கள். ஆனால் நாமே என்ன பண்ணுறோம்,
நம்மால் பகவானையும் நம்மளுடைய பெரிய ஒரு உபகாரம், இதுதான் உபகார சத்ருன்னு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மைண்டை ஹையாக வைக்க முடியலனாலும் பகவானை மேலேருந்து கீழே இறக்கிடுவோம். அவன் மேலேருந்து இங்கே கீழே வராமல் பாருங்கோ. அதனால் அவனுக்கு பேர் என்ன? அவதாரம். அவதரதி இத்தி அவதாரம். அதனால தான் நம்ம அப்பா அம்மாவும் குழந்தைங்களை திட்டும்போது சொல்லுவாங்க, எனக்குன்னு பிறந்திருக்கு பாருங்க அவதாரம் அப்படின்னு. ஆக்சுவலி அது அவதாரம் இல்லை. அவங்கெல்லாம் சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சவா, அவளுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சது நல்லா சொல்கிறா, என் குழந்தை இப்படி பிறந்திருக்குன்ட்டு. அப்போ பகவான் சொல்கிறார், நானே உனக்காக அவதாரம் எடுக்கின்றேன், எடுத்து வந்து உங்களை காப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எங்கே பிறப்பேன், எப்படி பிறப்பேன்? ஏன்னா இவெல்லாம் அழுதுன்ட்ருக்காளே, அழுதுன்ட்ருக்கும் போது வந்து கரெக்டாக பேசிஃபை பண்ணணும்ல, அதுக்காக பகவான் சொல்கிறார், சபுத்திர பௌத்ரா, எல்லாம் உங்கள் புத்திர பௌத்திரர்களை எல்லாம் காப்பாற்றி சாமா நல்ல சத்திய சங்கல்பனாக இருந்து சொல்கிறார் அவர் 24வது ஸ்லோகத்தில், ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவர்ஷீணாம் பயாவகம் தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானி ச. இந்த ஸ்லோகத்தை ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் பாருங்க, தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்சன்னு. ஆனால் இதுக்குள்ளார ஒரு சூச்சகம் இருக்குன்றா. தசவர்ஷ சகஸ்ராணி, தசம்னா 10, வருஷம்னா 10,000, வருஷ சகஸ்ராணி 10,000 ஆண்டுகளும், தசவர்ஷ சதானிச்ச, ஓகேங்களா, அது கூட இன்னொரு 10,000 வருஷங்களும் நான் நன்றாக இங்கே ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். வந்து நான் மனித பிறவியாக எடுத்து, ஓகேங்களா, 11,000 வருடங்கள் நான் இங்கே வாழ்வேன் அப்படின்றார் மொத்தம். ஓகேங்களா, இதில் ஏன் அவர் பகவான் வந்து இப்படி ஸ்பிளிட் பண்ணி சொல்லணும், தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்சன்னு ஏன் சொல்லணும்னா, வித்து சீதா பிராட்டியோடு ஒரு தசவர்ஷ சதானிச்சியும், வித்தவுட் சீதாதேவி தசவர்ஷ சதானியும் அவர் வாழணும் அப்படின்றது அவருடைய ஆக்ஞை. அதை சொல்லி அழகாக சொல்கிறார், வத்ஸ்யாமி மானுஷே லோகம் பாலயன் பிருத்திவீம் யாம், பூமியை நான் காப்பதற்காகவும் தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் அசுரர்கள் நல்ல அசுரர்கள் எல்லாரையும் காப்பதற்காகவும் நானே பிறவி எடுப்பேன். எப்படி? ராவணனை கொல்வதற்காக ராமன் என்றும், இந்திரஜித்தை கொல்வதற்காக லக்ஷ்மணன் என்றும், தீய கந்தர்வர்களை கொல்வதற்காக பரதனாகவும், லவணாசுரனை கொல்வதற்காக சத்ருக்கனாகவும், மது அசுரனுடைய சன்னாக இருக்கக்கூடிய லவணாசுரனை கொல்வதற்காக சத்ருக்னனாகவும், அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான மக்களுக்கும் நன்மை பயந்து தர்மத்தை உத்தாரணம் செய்வதற்காக இந்த கலியுகத்தில் இந்த மாந்தாத்தா அசமஞ்சேஷன் பகீரதன் திலீபன் போன்ற வம்சத்தில் பிறந்த தசரத மகாராஜா உனக்கு நான் மகனாக பிறக்க வேண்டுகின்றேன்னு சொல்லி பகவானே கொடுத்துட்டார். அப்படி கொடுத்த உடனே அப்படியே பார்த்தேன்னா தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு குழந்தையா பிறக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்கிறார், ததப் பத்மபலாசாக்ஷ கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தனக்கு 4 குழந்தைகளாக உனக்கு 4 குழந்தைகளாக பிறப்பேன்னு சொல்லி தசரத மகாராஜாவுக்கு விஷ்ணு பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறார். பகவானே இப்போ பாருங்கோ, அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தும் போது எனக்கு இத்தனை குழந்தை வேணும்னு கேட்டாரா? கேட்கல. தனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு கேட்கல. ஆனால் பகவானே அப்படி ஏன் கொடுத்தார்னா, தர்ம அர்த்த காம மோட்சங்களை 3த்தையும் அவரே கொடுப்பவர். அது மட்டும் இல்லாமல் இங்கே அத்தனை அசுரர்கள் இருக்கின்றார்கள், அத்தனை பேரையும் நாம் காத்து ரட்சிக்க வேண்டும் என்றால் நமக்கும் நம்முடைய ஆயுதங்களான பகவானுடைய அந்த திவ்யாபரணங்களும் திவ்யாயுதங்களையும், அதற்கு தான் சங்கு சக்கர கதாபாணி, அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து பகவானை கூட சேர்ந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு இந்த ராமாவதாரத்தை எடுக்கப் போகின்றார். இப்படி எடுக்கப் போகின்றார் என்பதை 16வது சர்க்கத்தில் வால்மீகி மகரிஷியை சொல்ல போகிறார். அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஹரி ஓம்.